சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷன். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனைக் கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருதுச் செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோடே பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருதுச் செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். கர்த்தருடைய தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் சகரியா தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கப்படுகிறது. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற யூதர்களுடைய ஆவிகளை எழுப்புவதற்கு கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியையும் சகரியா தீர்க்கதரிசியையும் பயன்படுத்துகிறார். கர்த்தர் சகரியாவுக்கு தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் காண்பிக்கிறார். சகரியா கண்ட தெய்வீக தரிசனங்கள் எல்லாமே யூதர்களுக்கு ஆறுதலான செய்தியை சொல்லுகிறது. அவர்கள் சமீபத்தில்தான் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். அவர்கள் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை எடுப்பித்து கட்டுகிறார்கள். கர்த்தர் ஆலயம் கட்டுகிற யூதர்களை ஆகாய், சகரியா ஆகிய தீர்க்கதரிசிகள் மூலமாய் உற்சாகப்படுத்துகிறார். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனராய் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை கைவிடாமல் பாதுகாத்து பராமரிக்கிறார். தாங்கள் பரிதாபமான நிலைமையில் இருப்பதாகவும் கர்த்தர் தங்களை கைவிட்டு விட்டதாகவும் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களை கைவிடாமல் பாதுகாப்பதாக தரிசனங்கள் மூலமாய் பேசுகிறார். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. சகரியாவுக்கு ஏற்கனவே தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் தனக்கு கொடுத்த செய்தியை சகரியா சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இப்போது 3 மாதங்களுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு மறுபடியும் உண்டாயிற்று. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று சகரியா தன்னுடைய முதலாவது செய்தியில் பிரசங்கம் பண்ணினார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்ப வேண்டும் என்று சகரியா அவர்களுக்கு தெளிவாக பிரசங்கம் பண்ணினார். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் சகரியாவின் பிரசங்க செய்திக்கு செவி கொடுக்கிறார்கள். ஜனங்கள் மத்தியிலே தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவதும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் புதுப்பிக்கப்படுவதும் காணப்படுகிறது. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு விலகி கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறார்கள். கர்த்தர் தங்களிடத்தில் பொறுப்பாய் ஒப்படைத்திருக்கிற வேலைகளை உற்சாகமாய் செய்கிறார்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியங்களையும் பொறுப்புகளையும் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். மிகுந்த கவனமாயும் உற்சாகமாயும் செய்ய வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நமக்கு காண்பிப்பார். சகரியா தீர்க்கதரிசி பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருதுச் செடிகளை தரிசனமாக காண்கிறார். இவையெல்லாம் மலைகள் இருக்கும் இடங்களிலே தாழ்வான பகுதியில் வளர்ந்திருக்கிறது. மிருதுச் செடிகள் அடர்த்தியாக முளைக்காது. அவை அங்கும் இங்குமாக முளைக்கும். பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருதுச் செடிகள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற யூதர்களின் சோகத்திற்கும் தனிமைக்கும் தாழ்ச்சிக்கும் அடையாளம். சகரியா சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனையும் காண்கிறார். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருதுச் செடிகளுக்குள்ளே நிற்கிறார். இந்த புருஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். யோசுவாவின் காலத்தில் கர்த்தருடைய தூதனானவர் உருவிய பட்டயத்தோடு வந்து நின்றார்.
அதே தூதனானவர் இப்போது சிவப்பு குதிரையின் மேல் மிருது செடிகளுக்குள்ளே நிற்கிறார். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். யோசுவா 5:13-14. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் பலவீனமாய் இருந்தாலும் தாழ்வான நிலைமையில் இருந்தாலும் கிறிஸ்துவானவர் அவர்களோடு கூட அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். வேகமாக புறப்பட்டு போகிற யுத்த புருஷனாக நிற்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்வதற்காக கிறிஸ்துவானவர் ஆகாய மண்டலங்களிலே குதிரையின் மேல் ஏறி போகிறார். யெஷூரனுடைய தேவனை ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். உபாகமம் 33:26. சகரியா தரிசித்த புருஷன் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். பிரபுக்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்து யுத்தங்களிலே ஜெயம் பெற்று தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்போது சிவப்பு நிற வஸ்திரம் தரித்தவர்களாக வருவார்கள். கிறிஸ்துவானவர் ஜெய கிறிஸ்துவாக சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். ஏதோமிலும் அதிலுள்ள போசரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? ஏசாயா 63:1-2. சிவப்பு நிறம் கோபத்திற்கும் வைராக்கியத்திற்கும் அடையாளம். கர்த்தர் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக உக்கிர கோபத்தோடு இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் நிற்கும்போது சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்பாக வழக்குகளும் யுத்தங்களும் இருக்கிறது. அவர் சத்துருவுக்கு விரோதமாக யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். யுத்தத்திலே ரத்தம் சிந்துதல் உண்டாகும். சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற கிறிஸ்துவானவர் சத்துருக்களின் இரத்தத்தை சிந்த வைக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் சுவிசேஷத்தின் கீழ் நிற்கும்போது அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். கிறிஸ்துவானவர் சத்துருவுக்கு விரோதமாக நடத்திய யுத்தத்தில் ஜெயம் பெற்றிருக்கிறார் என்பதை வெள்ளை குதிரை குறிப்பிடுகிறது. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 6:2. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:11. சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த புருஷனுக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருக்கிறது. இவை எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிற தூதர்கள். கர்த்தர் தம்முடைய சபைக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். கிறிஸ்துவானவருடைய தூதர்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிகளுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதர்களில் சிலர் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கிரியைகளை நடப்பிப்பார்கள். வேறு சிலரோ கர்த்தருடைய இரக்கத்தின் கிரியைகளை நடப்பிப்பார்கள். மற்ற தூதர்கள் கர்த்தர் சொல்லுகிற எல்லாவிதமான வேலைகளையும் பொறுப்பாய் செய்வார்கள். ஒரு தூதனானவர் சகரியா தீர்க்கதரிசியோட பேசுகிறார். சகரியா சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த புருஷனையும் அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகளையும் தரிசிக்கிறார். ஆனால் அவர்கள் யார் என்று சகரியாவுக்கு தெரியவில்லை. சகரியா தன்னோட பேசுகிற தூதனானவரிடம், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்கிறார். சகரியாவோடு பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய தூதனானவர்கள். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக,
இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்திலே சகரியா 2ஆம் செய்தியை சொல்லுகிறார். சகரியா 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 1வது செய்திக்கு 3 மாதங்களுக்கு பின்பு சகரியா தன்னுடைய 2வது செய்தியை கூறுகிறார். சகரியா சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை காண்கிறார். சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகளின் மீது ஏறி இருக்கிறவர்கள் தேவனுடைய பிரத்யட்சம் இல்லாத கருவிகள். தம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இவர்களை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இவர்கள் பூமியில் உள்ள நிலவரங்களை கர்த்தருக்கு அறிவிப்பார்கள். பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்று இவர்கள் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார்கள். இவர்கள் ஏறி வந்த குதிரைகள் எதற்கும் அடையாளமானவை அல்ல. இவை மெய்யாகவே குதிரைகள்தான். பரலோகத்தில் ஜீவிக்குமாறு இந்த குதிரைகள் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன. வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் பிரயாணம் பண்ணுவதற்கு இந்த குதிரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த குதிரைகளை பற்றிய செய்தி மேலும் பல வசனங்களில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சகரியாவின் 10 தரிசனங்கள். குதிரைகளும் குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களும் தேவனுடைய பிரத்யட்சம் இல்லாத தூதர்கள். 4 கொம்புகள். புறஜாதி ராஜாக்களும் ராஜ்யங்களும். இவர்கள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் புறஜாதி தேசத்தார் மத்தியிலே சிதறிப்போக பண்ணினார்கள். 4 தொழிலாளிகள். இவர்கள் யூதாவை சிதறிப்போக பண்ணின 4 புறஜாதி ராஜ்யங்கள் அல்லது ராஜாக்கள். தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷன். மேசியாவின் காலத்தில் யூதா, இஸ்ரவேல், எருசலேம் ஆகியவை மறுபடியும் புதுப்பித்து ஸ்தாபிக்கப்படும். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் சாத்தானும். இஸ்ரவேலில் ஆசாரியத்துவம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும். சாத்தான் தோல்வியுறுவான். யோசுவாவும் அவன் தோழரும் தேவனுடைய ஊழியக்காரரும் கிளையும் கல்லும் வரப்போகிற மேசியாவும் அவருடைய ஆளுகையும். 2 பொன் குத்து விளக்குகளும் 2 ஒலிவ மரங்களும். பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கும் அபிஷேகம் பெற்ற 2 சாட்சிகள். பறக்கிற புஸ்தக சுருள். துன்மார்க்கருடைய பாவங்களுக்காக அவர்கள் மேல் வரும் நியாய தீர்ப்பு. மரக்காலின் நடுவில் உட்கார்ந்திருக்கும் ஒரு ஸ்திரீ. பாபிலோன் மறுபடியும் கட்டப்படுவதும் புதுப்பிக்கப்படுவதும். 4 ரதங்களும் குதிரைகளும் தேவனுடைய பிரத்யட்சம் இல்லாத கருவிகள். தேவனே இந்த தூதனானவர். சான்றுகள். சகரியா இவரை ஆண்டவரே என்று அழைக்கிறார். இவர் தம்மை தேவனாக பாவித்து பேசுகிறார். மற்றவர்கள் இவரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள். இவர் தம்மை கர்த்தர் என்று அழைக்கிறார். இவர் கர்த்தரை போல சாத்தானை கடிந்து கொண்டார். இவர் மற்றவர்களுக்கு தேவனாக இருந்து கட்டளை கொடுக்கிறார். இவர் தம்மை சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கிறார். குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள். சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகளின் மேல் ஏறி இருந்தவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறவர்கள். இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பூமியில் உள்ள நிலவரங்களை இவர்கள் கர்த்தரிடம் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் பல்வேறு உபாயங்கள் மூலமாக செய்திகளை சேகரிக்கிறார். அந்த உபாயங்களில் இதுவும் ஒன்றாகும்.